பிலிப்பீன்ஸ்ல அடிக்கடி நிலநடுக்கம் வருதுன்னு படிக்கிறோம். சமீபத்துல லேடே, செபு பகுதிகள்ல கூட வந்திருக்கு. இந்த லேடே தீவு பத்தி சொல்லுங்களேன். லேடே தீவு பிலிப்பைன்ஸ்ல விசாயாஸ் தீவு கூட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பெரிய தீவு. இது பிலிப்பைன்ஸோட 8வது பெரிய தீவு. ஓ! இதுக்கு வடக்க சமர் தீவு இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல சான் ஹுவானிகோ ஜலசந்தின்னு ஒன்னு இருக்கு. அது வழியா பாலம் போட்டு ரெண்டு தீவையும் இணைச்சிருக்காங்க. தீவோட பெரும்பகுதி மலைகளும் காடுகளும் தான். அப்போ விவசாயம்? வடகிழக்குல லேடே பள்ளத்தாக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க விவசாயம் முக்கியம். டக்லோபன், ஓர்மோக் இதெல்லாம் அங்க இருக்கிற பெரிய நகரங்கள். ஒர்மோக்ல புவி வெப்ப மின் உற்பத்தி நிலையங்கள் கூட இருக்கு. புவி வெப்ப மின்சாரமா? ஆமா, பிலிப்பைன்ஸ் நாடு முழுக்கவே பசிபிக் நெருப்பு வலயம்னு சொல்றோம் இல்லையா, பாசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அதுல அமைஞ்சிருக்கு. அதனால அங்க நிலநடுக்கங்களும் எரிமலைகளும் அதிகம். வரலாற்று ரீதியா பார்த்தா 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்க படைகள் அக்டோபர் 1944ல இங்க தான் தரையிறங்கினாங்க. விவசாயம், மீன்பிடித்தல் முக்கிய தொழில். மாங்கனீஸ் மாதிரி சில கனிம வளங்களும் இருக்கு. பிலிப்பீன்ஸ் பத்தி பொதுவா பிலிப்பீன்ஸ் தென்கிழக்கு ஆசியாவில் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு தீவு நாடு. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட தீவுகள் கொண்டது. 7000? ஆமா, இயற்கை வளங்கள் நிறைஞ்சது. குறிப்பா புவிவெப்ப ஆற்றல் உற்பத்தியில உலகத்துல அமெரிக்கா, இந்தோனேஷியாவுக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கு. மணிலா அதோட தலைநகரம்.